பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. Do not be overcome by evil but overcome evil with good. சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க, உங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்றாங்க, உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி சில காரியங்களை பேசுறாங்க, காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நீங்களும் அவங்க செய்கிற மாதிரியே நீங்க செய்யணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது தவறு. வேதவசனம் சொல்கிறது தீமையை நன்மையினால வெல்லு என்று. அப்ப அந்த சூழ்நிலையில எப்படி செய்யணும், எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும், எப்படி அந்த காரியங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க. வேத வசனத்தை நீங்க தியானிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுறாங்க, உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்களோ எல்லாரையும் நீங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நீங்க தெரியப்படுத்தி கர்த்தர்கிட்ட நீங்க சொல்லிட்டு நீங்க உங்களை காயப்படுத்துகிற அந்த மனுஷங்களை நீங்க மன்னிச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அந்த மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக நிறைய விஷயங்களை செய்து 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 அவங்க ரொம்ப டென்ஷனா, அவங்க ரொம்ப நிம்மதியே இல்லாம அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா நீங்களோ அவங்க என்ன செஞ்சாலும் கூட நீங்க அவங்கள மன்னிச்சுட்டு நீங்க சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருப்பீங்க. காரணம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. அப்போ யுத்தம் கர்த்தருடையது, நம்மளுடையது அல்ல. அவங்க தீமையான காரியங்கள் நமக்கு செய்யறாங்கன்னு சொல்லி நம்மளும் அவங்களுக்காக தீமையான காரியங்களை செய்யாம கர்த்தரிடத்துல தெரியப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவர்கிட்ட நீங்க கேட்டு செய்யுங்க. நிச்சயம் எல்லா பிரச்சனையும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. இந்த வார்த்தையின் மூலமாக பிள்ளைங்களோட நீங்க பேசி பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. எல்லா காரியத்திலும் நீங்க பிள்ளைங்களுக்கு துணையாக இருங்க, பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இசப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இசப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே இசப்பா நன்மையினால வெல்ல நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லா சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வருது, உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புறாங்க அப்படின்னா என்ன செய்யணும், உங்களுக்கு விரோதமாக பொய்யான காரியங்களை அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். எல்லாரையும் நீங்க மன்னிக்க பழகுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.